கேத்தி, ஹே கேத்தி, சொன்னாங்க நடந்துச்சுன்னு. அழாம ரெடி ப்ளீஸ். அழாமல் இருக்கணுமா? ஏன்டா அழாமல் இருக்கணும்? எப்படி அழாமல் இருக்க முடியும்? அந்த ஆளோட பொண்ணு வயசு இருக்கோண்டா எனக்கு. ஒரு டீச்சர், அவுக்குடி. ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க மாதிரி தானே. அப்போது இவங்க தொடுவாங்களா? அவ்வளோ கேவலமானவங்களா? இவங்களெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் எங்களை தான் சொல்லுவீங்கள்ல. துப்பட்டா போட்டிருந்தேன்டா. தெரு நாய்ங்க கூட போய் தண்ணியை தான் நக்கும். ஆனால் இந்த நாய்ங்க சி. ஹே, நான் அழுவலை, அவன் அழுவணும், அசிங்கப்படணும், அவனுக்கு உடம்பெல்லாம் கூசணும். இவங்கெல்லாம் டீச்சரா? இப்போ இவனுங்க வயசில் டீச்சரை எப்படி பார்த்துருப்பானுங்க? தப்பு எல்லாம் எல்லாமே தப்பாக இருக்குது. ஒரு பொண்ணை சாதாரணமாக பார்க்க முடியாத ஒரு ஆண் கண்ணால். கேத்தி அழாதடி. என்ன அழுக வேணாம் சொல்கிறேன். அழுக தானடா வரும். எப்படி நார்மலாக இருக்க முடியும்? எனக்கு கூசுது, எனக்கு பிடிக்கல, நெருவறுப்பாக இருக்குது. எதுவும் பண்ண முடியல, அதான் அழுகிறேன். கேத்தி தைரியமாக ரெடி ப்ளீஸ். தைரியமா? உனக்கானா தெரியும், உங்களுக்கானா தெரியும். பேசுறது சுலபம் தான்டா. உங்களுக்கெல்லாம் அனுபவிச்சாதான் இது புரியும். அனுபவிச்சாதான் இது எவ்வளோ அருவருப்பாக இருக்குன்னு புரியும். நாங்கள் அனுபவிக்கிறதில்லைன்னு யாரே சொன்னா? எங்களுக்கு நடக்காதுன்னு நினைக்கிறியா கேத்தி? நடக்கும், எங்களுக்கும் நடக்கும். டே மச்சான், நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், உனக்கு காட்டவா? என்ன வீடியோடா? சீ, என்னடா பேசுகிற கருமோ? டேய் கருமெல்லாம் இல்லைடா, ப்ளீஸ்டா, என் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் கேட்குறத பண்ணுறியா? டேய் என்னடா கேட்குற? சீ, அசிங்கண்டா இதெல்லாம். என்ன பல்லு கடிச்சுக்கூடா.
என்னடா சொல்கிற? யார்கிட்ட தான் இதை பற்றி சொல்லியிருக்கணும் எல்லாரோட கேள்வி இதுதான். நான் ஒன்றும் அதிசய பிரிவில் இல்லை கேத்தி. தானே நடக்கிறது தான். டேய், எனக்கு கேட்கவே. அட்லீஸ்ட் 1 in 6 men has been harassed டேட்டா சொல்லுது. ஒர்க் பிளேஸ்லெஸ்லையா? ஆஸ்திரேலியாவில் போல். ஆஸ்திரேலியாவிலே அப்படின்னா நாம் இருப்பதோ இந்தியா. இங்கே பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சேஃப்டி கம்மி தான். நீ சொல்கிறது என்னால் நம்பவே முடியல. கேத்தி, ஐ டோன்ட் திங்க் மென் ஷேர் மச். பண்ணுறது தப்புல, ஆனால் பண்ண மாட்டோம். தெரில, மேபி நேச்சர் போல். பட் அதுக்குன்னு we don't experience anything, we don't feel anythingனு இல்லைல்ல. ஐம் நாட் சேயிங் ஐயோ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும், இவங்களாம் எதுவும் பண்ணக்கூடாதுலாம். பண்ணணும் தானே? கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ். கண்டிப்பாக எஸ். இவங்களை எதிர்க்கணும். இப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அழுது உக்காந்துட்டா முடியுமாடி? உன் எமோஷன்ஸ் உனக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு நீ ஃபீல் பண்ணுற எதையும் நான் அசிங்கப்படுத்தலை. ஆல் ஐம் சேயிங் இஸ், நமக்கு அந்த இன்சிடெண்ட் அசிங்கமாக அருவருப்பாக கோவமாக இருந்தாலும் நாம் இதை மாற்றணுன்னா எதிர்க்கணும். அழுது மட்டும் உட்காந்துடக்கூடாது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்கள்னால ஆண்களுக்கே சேஃப்டி இல்லைன்னு சொல்கிற நிலைமைக்கு இந்த நாடு மாறிடுச்சுன்னா அசிங்க விக்டிம் மேலே. இங்கே பாருடி, நான் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணல. அந்த நாய்ங்க அப்படி தான். நாம் தான் அதை கல் எடுத்து எரிஞ்சு விரட்டணும். பயப்பட வேணாம். நமக்கு நடந்ததை மட்டும் நினச்சி பேசுகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் சென்சிபிளாக யோசிச்சோன்னா இது ஒரு பர்டிகுலர் ஜெண்டரோட பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. மென், விமன், டிரான்ஸ்வுமன், சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்க, ஏன் கிளவேன்னு கூட பார்க்காம இவ்வளோ ஏன் ஸ்டாச்சூஸ், அனிமல்ஸை கூட போய் ரேப் பண்ணுற கேஸ்லாம் நம்ம டெய்லி கடந்து தானே வரும். பள்ளியை கூட போய் ரேப் பண்ணுறாங்க நம்மடி. சிரிக்காத, இது சிரிக்கிற மேட்ரு இல்லை. இவ்வளோ பேசுகிற சொல்கிற, இதுக்கு என்ன சொல்யூஷன்? சிரிக்கிறதா சொல்யூஷனா? அழாமல் இருக்கிறது தான் சொல்யூஷன். உன்னை வீக்காக பார்க்குறவோ, உன்னை அவன் சுய இன்பத்துக்காக பிரேவாக பார்க்குறப்போ, அவனுக்கு பதிலடியாக கண்ணீரை நீ திருப்பி தரப்போ, அவனை தாண்டி உன்னை நீயே வீக்காக்கிக்கிற. இது அசிங்கம், அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, வெளில சொல்லக்கூடாது, நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் அசிங்கம்னு நினச்சா அதான் இன்னும் அசிங்கம். இவங்களை ஒழிக்கணும், தண்டிக்கணும்னு நீ நினச்சா அழக்கூடாது, உட்காரக்கூடாது, எந்திரிச்சு எதிர்க்கணும். நீ வெளியே சொல்லாமல் இதுதான் என் ட்ராமான்னு உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது உனக்கு நீயே தர தண்டனை. பிடிச்சி உள்ளே போந்த வழியை பார், அதான் அவனுக்கு தர தண்டனை. நீ சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ நான் அவனை ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அதுதான் கரெக்ட். ஆனால் அவரை வேலையை விட்டு தூக்குவாங்கல்ல, அவர் ஃபேமிலி பாவம் இல்லை. உன் ஃபேமிலியாகவும் உன்னை ஃபேமிலியாகவும் அவன் யோசிச்சானா ஹராஸ் பண்ணுறவனுக்கு பாவம் யாருக்கெல்லாம் தேவையில்லை. போ. அதுக்கப்புறம் அவனை பார்க்குறப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது? தட் இஸ் வாட் இஸ் சொல்யூஷன் இஸ். அதுக்கப்புறம் அவனை ஃபேஸ் பண்ணுறது அப்படி கெத்தா மாசா அவன் தான் அப்போ யோசிப்பான் இவ்வளோ எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு. புரியுது. இதுக்கெலாம் தோண்டு போகாமல் எந்திரிச்சு எதிர்க்கணும் தைரியமாக. ஆனால் இவ்வளோ சொல்கிற நீ ஏன் இதை பண்ணல? இப்போ நீ ஏன் பண்ணாமல் இருக்கியோ அதே பயத்தினால தான் அப்போ நான் பண்ணாமல் போனேன். நான் அப்படி போயிருக்கக்கூடாது, எதிர்த்து இருக்கணும்னு இன்றைக்கி வரைக்கும் என் மனசில் ஓடும். அதான் நீயும் அப்படி ரிக்ரெட்டில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் பண்ணியிருக்கணும், என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கணும். நாங்களாம் பண்ணாமட்டனால இப்போ எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. இப்போ பண்ணுறேன், மாற்ற எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும். இப்போ இந்த ப்ரொஃபஸருக்கு கண்டிப்பாக. டே, ஒரு லாஸ்ட் கேள்வி. ஐ நோ இட்ஸ் ரேண்டம். நாங்கள் ஃபேஸ் பண்ணுற அதே விஷயத்தை தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் தானே? அது ஏன் இங்கே யாருக்கும் புரிய மாட்டேங்குது? பெண்களோட ஆண்களை வந்தவங்க நினைக்கிற ஆண்களுக்கு ஆண் பெண் சமமாக தெரியாது. ஆண்களோட நாங்கள் கீழே இருக்கோம், அவங்களுக்கு மேலே போகணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ஆண் பெண் சமமாக தெரியாது. ஒரு ஆண் சமூகத்தை ரசித்தாலும் ஒரு பெண் ஆண் சமூகத்தை வெறுத்தாலும் இங்கே சமத்துவம் காணாமல் போகுது. பயாலஜிக்கலி டிஃப்ரென்சஸ் இருந்தாலுமே கூட மென்டலி நம்ம ஒன்று தான்மா. இந்த புரிதல் இருந்து உன்னை என்னை கீழே பார்க்காம, என்ன உனக்கு மேலே பார்க்காம, உன்னை நீயே கீழே நினச்சிக்காம, என்ன உன் எதிரியாக நினைக்காம, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாத வித்தியாசத்தை புரிஞ்சு நேசிக்கிறதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையாக இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சு நேசிக்கிறதும் தான் இந்த பாலின சமத்துவம். புரிதல் தான் இங்கே மேட்ரு. ஆணும் பெண்ணும் சமம்.
When we talk about harassment in India, we usually picture women. But as a therapist and a feminist, I also see something we rarely name: the silent crisis of men's harassment and mental health. Now, legally, our system is still not built for male survivors. Like under Section 375, rape is defined as a man committing the act against a woman. Now, adult male survivors of sexual assault are simply not recognized as rape victims in law. Now, if you look at Section 354A, sexual harassment literally begins with a man committing any of the following acts. Now, courts have repeatedly held that only a man can be accused under this section, which means a woman or even a group cannot be booked under Section 354A. So, an adult man who is groped, coerced, or assaulted has no gender-neutral, survivor-centered sexual offense law that names his experience the way it would for a woman. Now, he can try other sections, but the law doesn't see him in the same way. Now, with children, we do slightly better. The POCSO Act is gender neutral about child victims, so both boys and girls under 18 are covered. But once the boy turns 18, the legal protection suddenly becomes weaker and more confusing if he is the one who is assaulted. Now, when you add mental health, according to the latest NCRB data, men account for around 73% of all suicides in India. Now, in major cities, men are dying by suicide at nearly 3 times the rate of women. And behind those numbers are men who are expected to be the provider, never the one who breaks down, shamed if they admit burnout, depression, or abuse. They are told real men can't be victims, especially of sexual violence, and this doesn't cancel out patriarchy or violence against women. Both can be true. Women are disproportionately targeted in many forms of violence, and men are carrying an invisible load of stigma, untreated mental illness, and unrecognized abuse. So if you're a man watching this and you've been harassed, assaulted, or pushed to the edge, remember, your pain is not less because you're male. You deserve therapy, community support, and safety just as much. And we need legal reform and cultural change that protects all our survivors without turning this into a gender war. Because harassment is a human rights issue. And our laws, our conversations, and our mental health systems need to catch up.